ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி புளியோதரை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, மல்லி, கடுகு, வெந்தயம், நிலக்கடலை, எள்ளு, ரெட் சில்லி, புளி, உப்பு. இந்த புளியோதரை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி புளி கரைசல் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இதை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புளியோதரை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு வாசனைக்காக நான் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் இதுல நம்ம ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் தேவையில்லை, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பு ரொம்ப ஸ்லோல வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு வறுக்கும் போது தான் நமக்கு அந்த மனம் நல்லா வரும். ஸோ நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. காரத்துக்கு நான் வரமிளகாய் 5 சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இப்போ நமக்கு வாசனையும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிச்சு, நான் மிக்சியில சேர்த்துட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட புளியோதரை பவுடர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி புளியோதரை பவுடர் நீங்க நிறைய செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நான் கடுகு சேர்த்திருக்கேன், கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்திருக்கேன், கூடவே வெள்ளை உளுந்தும் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இது கூடவே வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல நான் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு புளியோட பச்சை வாசனை போகணும், அப்பதான் நமக்கு புளியோதரை நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த புளி கரைசல் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு இந்த பச்சை வாசனை போகணும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு புளியோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற புளியோதரை பவுடரை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஊத்தின எண்ணெயும் நல்லா மேல வந்துருச்சு பாருங்க. கொஞ்சமா வாசனைக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நீங்க ஃப்ரெஷ்ஷா சேர்த்தும் போது நமக்கு புளியோதரை வாசனை நல்லா இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு புளியோதரை கரைசல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கரைசல் நம்ம அப்படியே சாதத்தை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். அப்பதான் நீங்க புளியோதரை கரைசல் போட்டு நீங்க கிளறும் போது உங்களுக்கு சாதம் நல்லா இருக்கும். நீங்க தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த சாதத்துல ஒரு 2 ஸ்பூன் நீங்க நல்லெண்ணெய் ஊத்துனா கூட உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட புளியோதரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி புளிக்கரைசல் நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒன்றும் கெடாது. நீங்க காலையில லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம்.
புளியோதரை நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி நம்ம செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.